ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படின்னாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். பாண்டியனோட ஃபேமிலியை வந்துட்டு கோர்ட்டு கூட்டிட்டு வராங்க. அங்க விசாரிக்கிறதுக்காக பிளான் பண்றாங்க. அப்ப தங்கமயிலோட அம்மா என்ன பண்ணிடுறாங்கன்னா, பாண்டியனோட மச்சான் ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, முத்துவேல் சக்திவேல் 2 பேரும் வந்திருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு அவங்க கிட்ட போய் எங்களுக்கு ஃபேவரா நீங்க சாட்சி சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அவங்களும் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. உள்ளுக்குள்ள வந்துட்டு கோர்ட்டுக்குள்ள விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது தங்கமயிலோட அம்மா வந்து என் பொண்ணை ரொம்பவே கஷ்டப்படுத்தினாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. அப்போ லாயரும் வந்துட்டு ஆமா, பக்கத்துல இருக்கவங்ககிட்ட வாங்கின ஸ்டேட்மெண்ட் இதெல்லாம் இந்த பாருங்க, பக்கத்து வீட்டுக்காரங்களும் இருக்காங்க, அவங்க கிட்டயுமே விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு ஓகேன்னு சொன்னோன்னே முத்துவேல் சக்திவேல் 2 பேத்தையும் கூப்பிடுறாங்க. அப்ப 2 பேருமே வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, இவங்க வந்து என் தங்கச்சி வீடு தான், ஒரு நாள் கூட சத்தம் போட்டு பேசினது கிடையாது. அன்னைக்கு இந்த பொண்ணு வெளியே வச்சு அழுகும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சுது. அது வரைக்கும் இந்த பொண்ணை எந்த பிரச்சனையும் பண்ணல, நல்லா தான் வச்சிருந்தாங்க. இவங்களா பொய் சொல்றாங்க, என் தங்கச்சி வீடு அப்படி கொடுமைப்படுத்துறவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா ஜட்ஜும் பார்த்துட்டு ஓகே, இவங்களுக்கு ஜாமீன் கொடுத்துடலாம்னு சொல்லிட்டு அவங்கள விட்டுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க சைன் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. இங்க வந்து ராஜி, மீனா இவங்களா ஒரு இடத்துல நின்றுட்டு இருக்காங்க. அப்போ பழனிவேல் சொல்றாரு, அவங்க வந்து நகையெல்லாம் கொண்டு வந்து கொடுக்கணுமாமா அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அப்பா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அதை கொண்டு வந்து கொடுத்துட வேண்டியதானே, இனி எதுக்கு அது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பேசிட்டு இருக்காரு. இவங்க அரசி வந்து எனக்கு தண்ணி வேணும், தண்ணி தாகடிக்குது, ஜூஸ் ஏதாவது வாங்கி தரீங்களான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கவும் ஓகேவா நான் கூட்டிட்டு போறேன்ட்டு பழனிவேல் போயிடுறாரு. இப்போ மீனாவும் ராஜி மட்டும் தான் இருக்காங்க. இவங்க 2 பேரும் வந்துட்டு நம்ம அந்த நகை விஷயத்த சொல்லாம விட்டது தப்போ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கோமதி, பாண்டியன் எல்லாருமே வெளியே வர்றாங்க. சைன் பண்ணிட்டு வெளியே போங்கன்னு சொல்லிடுறாங்க. வந்ததுக்கப்புறமா அவங்களோட அண்ணங்க 2 பேரும் இருக்காங்க. அப்போ போயிட்டு அண்ணா என் குடும்பத்தையே காப்பாத்திட்டேனா, என் குடும்ப மானத்தையே காப்பாத்திட்ட அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. அது எப்படிமா உன்னை வந்து இந்த நிலைமையில பார்த்துட்டு நாங்கள் பேசாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. பாண்டியனும் வந்துட்டு ரொம்ப நன்றி, எவ்வளோ பெரிய இக்கட்ல இருந்து என் குடும்பத்தை காப்பாத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரு போய் பேசுறாரு. அப்போ பரவாயில்ல, நாங்க வந்துட்டு என் தங்கச்சிக்காக எல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏத்துக்கிறாங்க. இப்போ 2 ஃபேமிலியுமே சண்டை இல்லாம சமாதானம் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறமா என்னாச்சுன்னு பார்த்தோம்னா, வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போனோன்னா சரி நாளைக்கு போயிட்டு இந்த நகையெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன்லேயே வச்சு கொடுத்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி அந்த ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க. அப்படியே எடுத்து வச்சுட்டு காலையில போயிட்டு அவங்களும் பாண்டியன் இவங்க மட்டும் போய் கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அங்கேயே தங்கமயிலோட அம்மா வாங்கி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, இது என்னது கவரிங் நகையெல்லாம் கொடுக்குறீங்க, நாங்க வந்து ஒரிஜினல் கோல்டு தானே போட்டு விட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. நீங்க கொடுத்த நகை தான் அப்படியே தான் வச்சிருந்தோம் அப்படின்னு சொல்லி கோமதி சொல்றாங்க. இல்ல நாங்க தங்க நகை கொடுத்தோம், நீங்க என்ன கவரிங்க கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுறாங்க. இது வந்து அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பெரிய ஷாக்கு. கோமதி வந்துட்டு அந்த ஜுவல்லை நம்ம எடுக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்க இப்படி மாத்தி பேசுறாங்க அப்படிங்கிற விஷயம் மீனா அண்ட் ராஜி 2 பேத்துக்கு தெரிஞ்சுட்டு அவங்க என்ன செய்ய போறாங்க, தன்னோட புகுந்த வீட்டை காப்பாத்துறதுக்காக உண்மையை உடைச்சு சொல்லிடுவாங்களா எல்லாத்து முன்னாடியும். ஏன்னா வந்துட்டு மீனா வேற ஆல்ரெடி நானா சொல்ல மாட்டேன் இந்த விஷயத்த அப்படின்னு சொல்லி தங்கமயில்கிட்ட சொல்லிட்டு வந்திருக்காங்க. இப்போ இந்த சூழ்நிலையில சொல்ல போறாங்களா, இல்ல சொல்லாம இருந்தாலுமே தங்கமயிலோட அம்மா வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, எங்களுக்கு நாங்க வந்து ஒரிஜினல் கோல்டு தான் போட்டோம், அந்த தங்க நகை கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இனி வர வீடியோல ஒன்னொன்னா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.